சேர கிராமம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கிராமத்துக்குள்ள மந்திரவாதி ஒருத்தர் நுழைஞ்சார். அதே கிராமத்துல சகலகலா பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியோட வேலையே அந்த கிராமத்துல யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறத அந்த பாட்டியோட வேலையா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்துல திருவிழா ஒன்று நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த திருவிழால வந்த பிரச்சனைகளை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஜமீன்தார் ஐயா, நம்ம அம்மனுக்கு திருவிழா செய்யறதுக்காக இன்னைக்கு நாள் குறிச்சாச்சு. ஐப்பசி மாசம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கு கோயில பூச்சாட்டிடலாம் ஐயா. நீங்க தான் முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும் ஐயா. சிறப்பா பண்ணிரலாம் பூசாரி. நானும் இந்த வருஷம் அம்மனுக்காக ஒரு தங்க கிரீடம் செஞ்சு அம்மனுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். ஜமீன்தார் சொன்ன மாதிரி அம்மனுக்கு தங்க கிரீடம் படிச்சு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடி மகிழ்ந்தாங்க. அடுத்த நாள் மந்திரவாதி ஒருத்தன் ஊருக்குள்ள நுழைஞ்சான். ஏண்டா வேலா, இந்த வருஷம் திருவிழா சூப்பரா போச்சுல்ல? என்னோட சொந்த பந்தம் எல்லாரையுமே நான் இந்த வருஷம் கூப்பிட்டிருந்தேன். அவங்களும் இந்த வருஷம் உங்க திருவிழா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமாடா ராமு, இந்த வருஷம் அருமையா போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம ஜமீன்தார் அம்மனுக்கு தங்க கிரீடம் போட்டாரு. அதோட மதிப்பே 12 கோடி ஆமா. என்னது, தங்க கிரீடமா? அதுவும் 12 கோடியா? அப்படி அந்த கோயில் எங்க இருக்கு? சரி, இவங்களே கேட்போம். ஏங்க, நீங்க இந்த கிராம மக்களா? என்னோட பேர் சுரேஷ். நான் சிட்டியில இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு பத்திரிகையாளர். இந்த கிராமத்துல சக்தி வாய்ந்த அம்மன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த கோவிலுக்கு கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா? ஆமாங்க, எங்க அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. சரி, நீங்க இப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா எங்க அம்மன் கோவில் வரும். ஓ, அப்படியா? சரிங்க, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. இரவானதும் அந்த மந்திரவாதி அம்மன் கோவிலை நோக்கி போனான். மறுநாள் காலையில பூசாரி கோவிலுக்குள்ள போய் அம்மனை பார்க்கும்போது, அட கடவுளே, அம்மன் சிலைய காணமே, தங்க கிரீடத்தையும் காணமே. இதை யாரு கடத்துனாங்கன்னு தெரியலையே. இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவி ஊர் மக்கள் எல்லாரும் பேசி பஞ்சாயத்து ஒன்று கூட்டினாங்க. ஜமீன்தார் ஐயா, எனக்கு என்னமோ இது நம்ம கிராமத்துக்கு கிடைச்ச சாபம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே அம்மன் சிலை திருட்டு போயிருக்காது இல்லையா? எனக்கு என்னமோ அம்மன் தான் நமக்கு சாபம் விட்டுட்டாலும் தோணுது. திருவிழா நல்லபடியா தானே நடத்தி முடிச்சோம். பூசாரி, நீங்க சொல்றது கூட சரியா இருக்கலாம். நம்ம திருவிழா நல்லா தான் பண்ணோம். ஆனா அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு போல. அதனால தான் அம்மன் நம்ம ஊர்ல இருக்க பிடிக்காம இங்க இருந்து போயிட்டா. திடீர்னு ராமு அந்த கூட்டத்துல மந்திரவாதி நிக்கிறத பார்த்து, எனக்கு என்னமோ இந்த ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் நேத்து வந்தான். வந்து என்கிட்ட கோயிலுக்கு எந்த பக்கம் போகணும்னு வழி கேட்டான். இவன் எப்ப நம்ம கிராமத்துக்குள்ள வந்தானோ அன்னைக்குதான் இந்த அம்மன் காணாம போச்சு. ராமு சொல்றது ஒரு வகையில உண்மைதான். இவன் ஒரு மந்திரவாதி, பத்திரிகையாளர் கிடையாது. அன்னைக்கு நைட்டு நீங்க சொல்றது உண்மைதான். நான் மந்திரவாதி தான். ஆனா உங்க அம்மன் சிலையை நான் திருடல. அன்னைக்கு நைட் நான் கிரீடத்தை எடுக்கிறதுக்காக உள்ள போனேன். என்னால அம்மன் சிலை பக்கத்துல நெருங்க கூட முடியல. அங்க ஒரு சக்தி என்னை தடுத்துச்சு. அதனால நான் திரும்பி வந்துட்டேன். இவ்வளவுதான் நடந்துச்சு. மந்திரவாதி சொல்றது உண்மைதான். அவன் கோயில் விட்டு வெளியே வரும்போது அவன் கையில அம்மன் சிலையோ கிரீடமோ கிடையாது. ஆனா அம்மன் சிலையை திருடினது இந்த கூட்டத்துல ஒருத்தன் தான் இருக்கான். அன்னைக்கு நைட் இந்தாங்க ஜமீன்தார் ஐயா, உங்களோட தங்க கிரீடம். நான் அம்மன் சிலைய முன்னாடியே வண்டியில போட்டு உங்க குடோன்ல வைக்க சொல்லி அனுப்பிட்டேன்யா. தயவு செஞ்சு இதை நான் தான் செஞ்சு நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சரி சரி, அத கார்ல எடுத்துட்டு போய் வை. அது தங்க கிரீடமே இல்ல. நான் மக்களை ஏமாத்துறதுக்காக தான் அது ஒரு தங்க கிரீடம்னு சொல்லி போலியா ஒன்னு ரெடி பண்ண சொன்னேன். இதோ இங்க உட்கார்ந்து இருக்காங்களே இந்த 2 பேரும் தான் இந்த அம்மன் சிலையை கடத்துனதே. இத நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த அம்மன் சொல்றது உண்மைதான். அம்மன் சிலையை கடத்துனது இந்த ஜமீன்தார் ஐயா தான். இந்த விஷயத்தை எனக்கு சொன்னது ஜமீன்தார் அம்மா தான். இவங்க குடோன்ல போய் பார்க்கும்போது தான் அங்க அம்மன் சிலையே
இருந்துச்சு. ஆனா இவங்க வந்து பார்க்கும்போது இதுல பூசாரிக்கு பங்கு இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. நான் இதை எதையும் செய்யல. ஜமீன்தார் ஐயா சொல்லி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சேன். என்னை மன்னிச்சிருங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும்.